கேமிங் பற்றி பேசுவோம். பார்ட் 2 ஃபீச்சரிங் ஸ்டோரி கேம்ஸ். வீடியோக்களை போயிடலாமா? ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தாக்க வந்துட்டு ஸ்டோரி கேம்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். கேமிங் ஆர் கேமர்ஸில் வந்துட்டு மோஸ்ட்லி 2 டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு மல்டிப்ளேயர் கேம் விளாட்றவங்க, இன்னொன்று வந்துட்டு ஸ்டோரி கேம்ஸ் விளாட்றவங்க. மல்டிப்ளேயர் கேம்ஸ் விளாட்றவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, பேட்டில் கிரவுண்ட்ஸு, மார்வல் ரைவல்ஸு, வேலரண்ட்டு, ராக்கெட் லீகு, இதெல்லாம் வந்துட்டு மல்டிப்ளேயர் கேம்ஸ்க்குள்ளே வரும். இப்போ கரண்ட் டைமில் ஆப்வியஸாக இந்த கேம்ஸ் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் தி ஓஜிஸ் ஸ்டோரி கேமர்ஸ், ஸ்டோரி கேம்ஸில் என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம ஸ்டோரியை பார்ப்போம். ஒரு நெரட்டிவை ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு லீனியராக இல்லைனா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஸ்டோரியாக இருக்கும். சைட் கேரக்டரோட நீங்கள் அவ்வளோ பாண்ட் ஆவீங்க. கால் ஆஃப் டியூட்டி விளையாடணுங்களுக்குலாம் தெரியும், அந்த கோஸ்ட்டுங்கிற கேரக்டரோட எவ்வளோ பாண்டாக இருப்பாங்க பிளேயர்ஸு. டைட்டன் ஃபால் 2லலாம் வந்துட்டு அந்த பிடி அப்படிங்கிற ரோபோட் கூட எவ்வளோ பாண்டாக இருப்பாங்க பிளேயர்ஸு. இந்த விஷயம்லாம் நீங்கள் அந்த கேம் விளையாண்டவங்க கிட்ட போயிட்டு ஜஸ்ட் சும்மா அந்த கேரக்டர் பேர் சொன்னீங்கனாலே போதும். அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நடுவில் இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த லவ், பெட்ரேயலு, ஹாப்பினஸ்ஸு, சேட்னஸ்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம அந்த கேரக்டராக வாழ்ந்து அந்த கேம் முடிகிறப்போ ஒரு கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு ஹியூமன் பீயிங்காக வெளியே வரும். இது நம்ம ஆன்லைன் கேம்ஸ் விளையாண்டாலும் கிடைக்காது. மேபி ஒரு சில இம்பேக்ட்ஃபுல்லான மூவிஸ் பார்க்குறப்போ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெத் போய்ட் சொசைட்டிலாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான மூவி. ஸோ ஸ்டோரி கேம்ஸ் வந்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல லேண்ட் ஆகும்னா, ஒரு மூவியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு டிவி சீரீஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மிடில் கிரவுண்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோரி கேமோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, யூ கெட் டு கண்ட்ரோல் த நெரட்டிவ். அந்த கேரக்டர் என்ன சாய்ஸஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. சரி, ஏன் இப்போல்லாம் ஸ்டோரி கேம்ஸ் அவ்வளோவா வெளியே வரதில்லை? அப்படியே வந்தாலும் அந்த அளவுக்கு பாப்புலராக இருக்காததுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் பையதாங்க காரணம். ஏன் ப்ரோ இன்ஸ்டாகிராமுக்கு என்ன ஒரு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ருக்கோ சாரா கதைக்கு வருவோம். டிக்டாக்கு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இதுக்கு முன்னாடி இந்த டப் ஸ்மாஷு, ஓஜிஸ்க்கு தெரியும் வைன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. இது எல்லாம் தான் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டுக்கு விதை போட்டது. இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் வந்ததுனால நிறையா பேர் லாங் ஃபார்ம் கான்டென்ட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டுறாங்க. இன்ஃபேக்ட் பிளெயின் கம்பேரிசனே பார்த்தீங்கன்னா, ஒரு சேனலில் ஒரு யூடியூப் வீடியோவோட வியூஸும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோட வியூஸும் கம்பேர் பண்ணாலே பயங்கர டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்ட்டு பார்க்குறப்போ, ஒவ்வொரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்பையும் நமக்கு ஒரு டோபமைன் ஹிட் கிடைக்கும். ஒரு ரீலில் ஒரு ஃபன்னியான கண்டென்ட் பார்ப்போம், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவோம், அடுத்து ஒரு 2-3 ரீல்லையே வந்துட்டு நமக்கு ஒரு ஃபன்னியான கண்டென்ட் கிடைக்கும். அப்பப்போ வந்துட்டு டோபமைன் ஹிட் ஆகிறதுனால நம்ம அது ஒரு மாதிரி அடிக்டே ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது நம்ம மக்களுக்கு. சடன் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. நம்ம மக்கள்னால ஒரு 2 மணி நேரம் ஒரு மூவியை கூட உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லை. 2 மணி நேரம் ஏன் ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷம் வீடியோவே உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லை. இன்ஃபேக்ட் இதை பற்றி ஏ2டி கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு. ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. சரி, இதுக்கும் ஆன்லைன் கேம்ஸ்க்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்லைன் கேம் யூஸ்வலாக எப்படி இருக்கும், ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் ஒரு மேப்புக்குள்ளே 15 நிமிஷம் 20 நிமிஷம் விளையாடுவாங்க. அந்த மேப் முடிஞ்ச உடனே இதர் வின் ஆர் லூஸ், ஓகே ஒன் மோர் கேம் அப்படின்றது, அடுத்து இன்னொரு கேம் அப்படின்ட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு அந்த வின்னானோ அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பட் இதுவே நீங்கள் ஒரு ஸ்டோரி கேம் விளையாண்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கும். யூல் எண்ட் அப் மிஸ்ஸிங் த கேரக்டர்ஸ். ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கேம்லாம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா அடுத்த வாட்டி விளையாடுறப்போ, இதை நம்ம முதல்ல இருந்து எதுவுமே தெரியாத விளையாண்டப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு கூட தோணும். அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது தான் ஸ்டோரி கேம்ஸ். இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இருந்த கல்ட் கிளாசிக் கேம்ஸ் எல்லாம் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆஃப்லைன் கேம்ஸ் ஒரு ஸ்டோரி கேம்ஸ் மட்டும்தான். கல்ட் கிளாசிக்னு சொல்கிறப்பயே ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எதுனா ஜிடிஏ. இந்தியாவில் பிசி கொஞ்சம் ஃபேமஸ் ஆன அந்த டைமில் வந்த கேம் தான் ஜிடிஏ வைஸ் சிட்டி. இன்ஃபேக்ட் ராக் ஸ்டார் ஸ்டூடியோஸ் பற்றி இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியறதுக்கான ஒரே காரணமே ஜிடிஏ வைஸ் சிட்டி விதை போட்டது தான். ஜிடிஏ வைஸ் சிட்டி இருக்குது, சான் ஆண்ட்ரியாஸ் இருக்குது, லிபர்ட்டி சிட்டி இருக்குது, ஹிட்மேன் சீரீஸ் இருக்குது, அசேஷன்ஸ் கிரீட் சீரீஸ் இருக்குது, கோட்டட் காட் ஆஃப் வார் இருக்குது, டோட்டல் ஓவர்டோஸ் இருக்குது, வாட்ச் டாக் சீரீஸ் இருக்குது. என்ன அழ வச்ச கேம்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறதுனா அதில் டாப் 3ல இருக்கிறது ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2. அப்புறம் லாஸ்ட் ஆஃப் அஸ் இருக்குது. அதில் அந்த ஃபைனல் சாய்ஸ் வி ஹேட் டு டேக், அந்த சீன்லாம் எனக்கு ஐ வாஸ் இன் லிட்ரல் டியர்ஸ். அதுக்கப்புறம் ஜிடி 5ல் கூட ஃபைனலாக ஒரு சாய்ஸ் இருக்குது நமக்கு, வி ஹாவ் டு பெட்ரே தெம் ஆர் வி ஹாவ் டு சூஸ் தெம் அப்படின்ற மாதிரி அந்த சாய்ஸ் இருக்குது.
பட் ஹைலைட் ஆஃப் த ஷோ, நான் ஒரு ரோபோட்டுக்காக அழுவேன் அப்படின்ட்டு நினச்சி பார்த்த கேம் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, Titanfall 2. பிடியோட அந்த ஃபைனல் மூமெண்ட்ஸ்க்கு நான் கதறி அழுத சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கேன். அவ்வளோ ஒரு இமோஷ்னலி இம்பேக்ட் பண்ண கேம் தான் Titanfall 2. என்னோட ஆல் டைம் ஃபேவரட்ஸ். நான் ஸ்டோரி கேம் அப்படின்னா இந்த ஸ்டோரி கேம்ஸுக்கெல்லாம் ஒரு பெஞ்ச்மார்க்காக வைக்கிற கேம் என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா Detroit Become Human. என்கிட்ட யாராவது கேமிங் பற்றி பேசுகிறாங்கனாலே நான் கண்டிப்பாக இந்த Detroit Become Human பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டேன். சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கேம். நம்மளோட ஒரு திங்கிங் பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணக்கூடிய கேம் அது. அதில் ஆல்மோஸ்ட் 60+ எண்டிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எண்டிங்குமே வந்துட்டு ஒவ்வொரு இம்பேக்ட் தரும். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக GTA 5ல கூட இருக்குது. பட் அந்த ஒவ்வொரு கேரக்டரோட சாய்ஸும் இன்னொரு கேரக்டரோட லைஃப்பில் டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி இம்பேக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைனாமிக்ஸ் ஒன்று இருக்குது. நமக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவே கொடுக்கும். பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃபு, பெர்ஸ்பெக்டிவ் டு திங்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு மீனிங்கை கொடுக்கக்கூடிய கேம் அப்படின்றது Detroit Become Human. நீங்கள் அந்த கேம் விளையாடலன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு ப்ளே த்ரூ பாருங்கள். அவ்வளோ ஒரு இட் இஸ் அ லைஃப் சேஞ்சிங் கேம். நான் அதோட லிங்க் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்ஸ் ஆஃப் ஆல் டைம். எனக்கு ஒரு கேமிங்க்கான பர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ண கேம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த கேமை சொல்லலாம். நான் பேசிகிட்டு இருந்தப்போ நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில, பட் இதுதான் அந்த ஸ்டோரி கேம்ஸோட இம்பேக்ட். அதை பற்றி பேசுகிறப்போ அந்த மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு கேரக்டராக நீங்கள் ப்ளே பண்ண அந்த மொமெண்ட்ஸ், அதை நம்ம திரும்பி ரிமெம்பர் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? தட் இஸ் வாட் மேக்ஸ் இட் வர்த் இட். மேபி ஆன்லைன் கேம்ஸில் ஒரு சில மூமெண்ட்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளாட்றப்ப இருந்திருக்கலாம், அது நான் இருக்காது, அது வேஸ்ட் அப்படின்னே சொல்லலை. பட் இது வேறு, அது வேறு. உங்களுக்கு ஏன் ப்ரோ கேம்ஸ்லாம் இவ்வளோ பிடிக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, லப்பர் பந்து மூவியில் ஒரு சீன் வரும். பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு எதுக்கு ரீசன்? லிட்ரலி அதே தான் என்னோட எக்ஸ்பிரஷனும். ஏன்னா ஸ்டோரி கேம்ஸ் ஆர் டோட்டலி ஆன் அன் அதர் லெவல். ஐ விஷ் தே மேக் மோர் ஸ்டோரி கேம்ஸ். அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிற நிறைய ஸ்டோரி கேம்ஸை இன்னுமே ஸ்டூடியோஸ்லாம் பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. இதுதான் ஸ்டோரி கேம்ஸ் அண்டு இம்பேக்ட் ஆஃப் ஸ்டோரி கேம்ஸ். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு இம்பேக்ட்ஃபுல்லான இருந்த ஸ்டோரி கேம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு I wanted to express my love for story games. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். I hope it was informative. I hope it brought back some memories to you too. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.